நல்லா இப்போ என்னென்னா ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத விட நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்னென்னா அடிஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம தமிழில் சொன்னால் என்ன சொல்லுவோம், கூட்டல். கரெக்டாக? தென் அடிஷன். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. இப்போ both sides are same. இதான் கான்செப்ட். both sides are same. ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடிஷன் ஆட் பண்ணும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், we can add. புரிஞ்சா? படிச்சு பாரு. both sides are same அப்படின்னா என்னது, we can add. என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். நல்லா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ப்ளஸ் போட்டுட்டு ஒரு 20, எகெயின் ப்ளஸ் போட்டுட்டு ஒரு 10 அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், போத் சைன்ஸ் ஆர் ஈக்குவலாக டிஃப்ரெண்ட்டாக? ஈக்குவல். போத் சைன்ஸ் ஆர் ஈக்குவல்னால் என்ன பண்ணும், ஆட் மட்டும் தான் பண்ணும். என்ன பண்ணும், ஆட் பண்ணும். அப்புறம் 20 + 10 என்னது, 30. என்ன சிம்பிள் இருக்கோ அது அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் மாற்றக்கூடாது. புரியுதா? என்ன சிம்பிள் இருக்கோ அதை என்ன பண்ணணும், அப்படியே தான் என்ன பண்ணணும், போடணும். ஏன்னா இது 20 rupees ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நான் ஒரு 20 rupees தரேன், மம்மி ஒரு 20 rupees தராங்க. உங்கள் பர்ஸில் இப்போ எவ்வளோ இருக்கும், மொத்தமாக 30 rupees. அது என்னவாக இருக்குன்னா ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். புரிஞ்சு இல்லையா? அப்போ போத் சைன்ஸ் ஆர் ஈக்குவல்னால் என்ன பண்ணும், ஆட் தான் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுட்டியா? அடுத்தது இப்போ இந்த சைன் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்னால ப்ளஸ் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடாது. காரணம் என்ன, போத் சைன்ஸ் ஆர் சேம். அதனால் என்ன பண்ண, ஆட். போத் சைன்ஸ் ஆர் சேம்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அடுத்தது பாரு, இப்போ அதே சேம் சம் தான் -5 - 7 அப்படின்னு வச்சுக்கோ. -5 - 7. சரி, நல்லா புரிஞ்சுக்க. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா என்ன பண்ணுறது, போத் சைன்ஸாக சேமாக டிஃப்ரெண்ட்டாக? அப்போனா என்ன பண்ணணும், ஆட் மட்டும் தான் பண்ணணும். என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரியா? என்ன இருக்கோ அப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், போத் சைன்ஸ் ஆர் சேம்னா என்ன பண்ணும், ஆட் பண்ணும். 5 + 7 எவ்வளோ, 12. இங்கே என்ன சைன் இருக்குது, மைனஸ். இதோட மீனிங் என்னென்னா, இப்போ மைனஸ்னால் இப்போ ப்ளஸ்னால் உங்கள்கிட்ட வரக்கூடிய லாபம் அப்படின்னு வச்சுக்கலாம். 20 ரூபா வச்சுருக்கேன், எகைன் நான் ஒரு 10 ரூபா தரேன், ஆக மொத்தம் உனக்கு எவ்வளோ ஆச்சு, 30 ரூபா ஆச்சு. சரியா? இன்றைக்கி ஸ்கூல் பஸ்க்கு போகிறேன், இன்றைக்கி ஒரு 5 ரூபா கடன் ஆயிடுச்சு உனக்கு. ஸ்கூலில் இருந்து யார்ட்ட வரும்போது 5 ரூபா கடன் வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கும் ஸ்கூலுக்கு போகிறேன், பட் வரும்போது உங்கள்கிட்ட காசு இல்லை. எகைன் எவ்வளோ வாங்குற, ஒரு பையன்கிட்ட உன் மிஸ்ஸுக்கிட்டே ஒரு 7 ரூபா வாங்கிட்டு வரேன். எவ்வளோ வாங்கிட்டு வரேன், 7 ரூபா வாங்கிட்டு வரேன். சரியா? இது ஒரு டவுன் பஸ், இது ஒரு ப்ரைவேட் பஸ்ன்னு வச்சுக்கோ. டவுன் பஸ்க்கு 5 ரூபா, ப்ரைவேட் பஸ்க்கு எவ்வளோ, 7 ரூபா. ஆனால் ஃபஸ்ட் நாள் எவ்வளோ வாங்கின கடன், 5 ரூபா. செகண்ட் டே எவ்வளோ வாங்கின, 7 ரூபா. அப்போ மொத்தமாக என்னது, கடன் தானே. கடனா லாபமா? அந்த கடன்ற சிம்பிள் அப்படியே தான் இருக்கணும். நான் சொல்ல கடன் என்னது, மைனஸ் மாதிரி. புரிஞ்சுலையா? அப்போ போத் சைன்ஸ் ஆர் சேம்னா என்ன பண்ணும், ஆட் மட்டும் தான் பண்ணும். என்ன சைன் இருக்கோ அப்படியே போடணும். என்ன சைன் இருக்கோ அப்படியே போடுவோம். புரிஞ்சுலையா? புரிஞ்சா புரியலையா அது? ஓகே, குட். இப்போ இதெல்லாம் டவுட் இருக்கா உனக்கு? ஸோ ஒரு 2 சம்ஸ் தரேன், போடு. இப்போ நான் இங்கே வந்து அதே மாதிரி இன்னொன்று புரிஞ்சுக்க. இப்போ என்கிட்ட 8 அப்படின்னு போட்டேன், இங்கே +2 அப்படின்னு போட்டேன். சரியா? இப்போ 8க்கு முன்னாடி எதுவும் இல்லை அப்படின்னா நீ என்னவா எடுத்துக்கணும், ப்ளஸ்ன்னு தான் நீ எடுத்துக்கணும். நீ என்ன பண்ணணும், ப்ளஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். அப்போனா ஐ மீன் என்ன அப்படின்னா, நான் ப்ளஸ்ன்னு எடுக்கும்போது நீயா ஒரு ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் போட்டுக்கணும். அப்போ போத் சைன்ஸ் ஆர் சேமா டிஃப்ரெண்ட்டாக? சேம்னா என்ன பண்ண சொன்னேன், ஆட் பண்ணுமா, சப்ட்ராக்ட் பண்ணுமா, ஆட். ஆட்னா ஆன்சர் என்னது, 8 + 2 என்னது, 10. என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ். சரியா? இப்போ அதே மாதிரி சேம் சம்மில் நான் -8 - 3 கொடுக்குறேன். இப்போ இதோட ஆன்சர் சேமா டிஃப்ரெண்ட்டா? டிஃப்ரெண்ட்டா? சேம் சிம்பிளா, டிஃப்ரெண்ட் சிம்பிளா? சேம் சிம்பிள்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணால் என்ன வரும், என்ன 11? 8 rupees கடன் வாங்கிட்டேன், அகைன் 3 rupees கடன் வாங்குகிறேன், மொத்த கடன் எவ்வளோ, 11 rupees. சரியா? நீ இப்போ தப்பாக சொன்னதுனால இன்னொரு 2 sums நீ தான் ஆன்சர் சொல்ல போகிற. சரியா? சரி. -5 - 4 ஆன்சர் எவ்வளோ, என்ன 9? புரிஞ்சுலையா? இன்னொரு சம் போடலாமா? -2 - 3 ஆன்சர் என்னது, -5. என்ன மீனிங், both signs are same, so we can add.
ஆட் புரிஞ்சுலையா? நான் சொல்ல புரிஞ்சுல? அடிஷன் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு சைன் தான் பார்க்கணும். என்ன சைன் இருக்கோ அதை தான் பார்க்கணும். என்ன சைன் இருக்கோ அதை தான் என்ன பண்ணணும் பார்க்கணும். போத் சைன்ஸ் ஆர் சேம் அப்படின்னு என்ன பண்ணணும்? வி கேன் என்ன பண்ணும்? ஆட். புரிஞ்சுலையா? ஆட் மட்டும்தான் பண்ணும். சரியா? பண்ணியா பண்ண மாட்டியா? சரி, இங்கே உங்கள்கிட்ட 2 சம் தரேன். 8 + 7 என்ன ஆன்சர் கொண்டு வர? -3 - 8 ஆன்சர் என்ன? இது 2 மட்டும் உங்கள் கையால் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? எது சிம்பிள்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் நான்? வந்துட்டு போத் சிம்பிள் சேமா. அங்கே என்ன சைன் இருக்குன்னா இல்லைன்னா என்ன பண்ணணும்? இல்லைன்னா நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும் போட்டுக்கணும். இப்போ என்ன சொல்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வந்துட்டு ரெண்டு சைனும் ஒரே மாதிரி இருக்கனால நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ண ஆன்சர் என்னது? 15 + 15. என்ன சைன் வருதோ அப்படியே தான் போடணும். ப்ளஸ் வந்தங்காட்டி ப்ளஸ். ஸோ அடுத்தது -3 - 8 ரெண்டு சைனும் ஒரே மாதிரி வரும். சேம் சைன்னால என்ன பண்ணோம்? ஆட் பண்ணணும். சேம் சைன்னு சொல்லணும்னா சேம் சிக்னேச்சர்னு கூட சொல்லலாம். சேம் சிக்னேச்சர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். குட். அதான் ஃபார்முலா. ஓகே. -11 குட். புரிஞ்சு இல்லையா? ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? தேர் இஸ் எனி டவுட்? ஓகே குட். இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா டு நாட் சேஞ்ச் சிக்னேச்சர். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் தான், மைனஸ் இருந்தால் மைனஸ் தான். நம்ம எதையுமே என்ன பண்ணக்கூடாது? சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதுதான் இதோட ரூல். இது என்னது? ரூல் நம்பர் 1. இது என்னது? ரூல் நம்பர் 1. புரிஞ்சில்லையா? ரூல் நம்பர் 1 என்னது? அடிஷன். போத் சைன்ஸ் ஆர் சேம்னு என்ன பண்ணோம்? வி கேன் ஆட் மட்டும் தான் பண்ணோம். சைனை தான் மாற்றணுமா? மாற்றக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் 2 சொல்லி கொடுத்துருக்கேன். சைன் எதுவும் இல்லைன்னா நீயா ப்ளஸ் போட்டுக்கணும். பழகிற வரைக்கும் என்ன பண்ணுற? நீயா ப்ளஸ் போட்டுக்கணும். புரிஞ்சில்லையா? மேக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா குழந்தைங்களும் தப்பு பண்ணுறது இது மட்டும்தான். புரிஞ்சா? ஸோ அடுத்து போகலாமா? போகலாமா வேணாமா? ஓகே குட்.